நிஃப்டி 24,000 டச் பண்ணுமா பார்த்துடலாம் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ட்ரேட் 1000 யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7639210788. நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ். மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற கால்ஸ்க்கு வந்து உடனுக்குடன் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி நிஃப்டி ஸ்பேன் வந்து 146 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட அவங்க ஆவரேஜ் அதாவது நார்மல் மோடுக்கு வந்திருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியோட ஸ்பேன் ஃப்ரம் லோ டு ஹை வந்து 536 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓப்பனிங்லேருந்து பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி அவங்க வந்து சிஇக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து 4 கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் எங்களோட ப்ரீமியம் சர்வீஸில். அந்த காலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதாவது நேற்றுக்குள்ள வீடியோவில் எங்களோட லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,255 லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் 22 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் அவங்க பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்காங்க. நிஃப்டியும் அப்படி தான். ஆல் டைம் ஹை வந்து 441. அது அவங்க வந்து சப்போஸ் அந்த 441 பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் பேங்க் நிஃப்டியில் கொடுத்த அந்த சிஇ வந்து எஸ்எல்க்கு போயிருக்காது. அந்த எஸ்எல்க்கு போக போகிறாங்கன்னு நாங்கள் வந்து சேஃப்டி பண்ணி விட்டுட்டோம் எங்களோட கிளையண்ட்ஸை. ஸோ நீங்களும் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க, உஷாராக ட்ரேட் பண்ணிக்கோங்க. வரும் நாட்களில் நிஃப்டி 24,000 தொடும். அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து அவங்க சான்ஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு 10 மணி 10:30க்குள்ளே ட்ரேடிங்கை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 PM கேண்டில் 3 PM கேண்டிலில் ஒரு மூமெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு 10:30 மணிக்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியலை. பட் இந்த ஆட்டோ வந்து சுருங்கிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு கிரேட் லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். வைடாக மூமெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு லாஸ் வந்து நிறைய வரும். இருந்தாலும் நாங்கள் கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் சரி நாங்கள் ஆவரேஜாக கால்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆவரேஜாக கிராஜுவலாக நீங்கள் இதில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் 23,322. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,398. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,486. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,566. அதாவது அவங்க ஆல் டைம் ஹை அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 23,441 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 500 ரீச் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அவங்க இன்னைக்கு வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட அதாவது இன்னைக்கு க்ளோஸை விட கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,154. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 23,057. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 22,960. இந்த வீடியோவில் நீங்கள் அந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன தான் கால்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அந்த லெவல்ஸையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் க்ளோஸ் வந்து 49,895. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,055. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 50,255. நேற்றேக்குள்ள லெவல்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 255 நியரஸ்ட் தான் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 50,420. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 49,618. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 49,420. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 49,151. இன்றைக்கி என்ன கால்ஸ் கொடுத்தோன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பேங்க் நிஃப்டியில் 49,700 சிஇ அது நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க. 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கிடச்சிது. பேங்க் நிஃப்டி 50,200 சிஇ இதுதான் வந்து நமக்கு வந்து எஸ்எல் ஆச்சுது. பட் நம்ம வந்து கிளையண்ட்ஸை வந்து சேஃப் பண்ணி விட்டுட்டோம். எஸ்எல்லை நெருக்கி வைக்க சொல்லிட்டோம். அங்கே நிஃப்டி ஆல் டைம் ஹையாக ஹிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கால் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். பட் எஸ்எல் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஓவராலாக போர்ட்ஃபோலியோ வந்து எங்களோட கிளையண்ட்ஸ்க்கு வந்து க்ரீனில் தான் இருக்குது. அடுத்த கால் வந்து பிஎன் 50,000 சிஇயில் கொடுத்தோம்.
இன்னும் நிஃப்டி வந்து 23,450 சிஇ. இப்போ ரேஞ்ச் கொடுக்குறோம் இல்லையா, 45 டு 55 இல்லாட்டி 55 டு 65 நம்ம பை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 65 66 ஒரு பை பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ஹையர் எண்டில் ஒரு 2 பை போடுவீங்க, லோயர் எண்டில் 2 பை போடுவீங்க. லோயர் எண்டு நமக்கு வந்து கேட்ச் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் எண்டில் நம்ம எல்லா லாட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம லாஸ்ட்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.